ஹலோ மக்களே! கருணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்துவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே சமயத்தில எப்படியாவது சித்ரா மேரேஜ தடுத்து நிறுத்தின சுகுணாக்கு மேல எந்த பழியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் இந்துவும் சேர்ந்து போராடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, கிருபா, திவாகருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வருதா, அதே சமயத்தில இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம இந்துவ பார்க்கும்போது, நம்ம கருணாவுக்கு இந்துக்கு மேல கொஞ்சம் அன்பு வருதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். திவாகரும் கிருபா கிட்ட என்ன நடந்தாலும் சீக்கிரத்துல என்ன ஜாமீனுக்கு எடுக்க பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இந்துவை சும்மாவே விடக்கூடாது. சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்துறது அவளாதான் இருக்கும். அவளை தவிர அந்த வீட்டுல வேற யாருக்குமே தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் திவாகர் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகரும் அவங்க அண்ணன் இப்படி ஜெயில மாண்டதுக்கு எல்லாமே காரணம் அந்த இந்து தான் சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே இந்துவை பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கிருபா அண்ணனும் இப்ப வீட்டுல இல்ல, அவங்க ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இன்னும் நீ இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கே, ஒன்னு எல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியில அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவை திட்ட ஆரம்பிக்கும் போது இந்துவும் எத்தனை வாட்டி தான் நான் சொல்றது, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. சித்ராவோட மேரேஜ் நான் ஒன்றும் தடுத்து நிறுத்தவே இல்லை. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலுமே அதான் உண்மை, நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் அதில் எதிர்த்து பேசும்போது ஒரு கட்டத்தில் திவாகரும் அந்த இடத்துல வந்து இந்துவா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த கருணாவும் இந்துக்கு மேலே ஒரு அடி படாமல் அப்படியே திவாகரை தடுத்து நிறுத்துறாங்க. இதை கொஞ்சம் கூட திவாகர் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இங்கே நடக்குது, இவளுக்காண்டி நீ இப்போ சப்போர்ட் பண்ண வந்துட்டியா, உனக்கு ஒய்ஃபுக்கு மேலே கை படக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் நம்ம கருணா கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கும் போது கருணாவும் அதான் அவ்வளோ தூரம் அவள் சொல்கிறாள்ல, அவளுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அதுக்கப்புறமா மறுபடியும் அவளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தா அது என்ன செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை திட்ட ஆரம்பிக்கும் போது திவாகரும் உனக்கு வந்து கிருபா அண்ணே அப்போ முக்கியம் இல்லை, கிருபா அண்ணே இன்னும் அந்த ஜெயிலே தான் இருந்துட்டு இருக்காங்க, அதை பற்றியெல்லாம் உனக்கு கவலையே இல்லை, உனக்கு இந்து தான் முக்கியமாக போயிட்டாளா, கிருபானே லாக்அப்ல இருக்கதை விட உனக்கு இந்துவை நான் திட்டினதான் பெருசா படுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரும் கருணாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துக்காக கருணா சப்போர்ட்டா இருந்து திவாகரை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் கருணாவும் சரி நீ இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தலைன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனால் இதை யாரு நிறுத்தினான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தால் தானே உன் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்துவும் சரி அது பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சதுன்னா அதை பார்த்தா நம்ம உஷாரணி மேடம் வீட்டுக்கு யாராவது போயிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கருணாவும் சேர்ந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஜெயந்தியும் நம்மகிட்ட இருக்க நகை எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கு, எப்படியாவது அந்த நகையில 2-3 எடுத்துடணும்னு சொல்லி நம்ம ஜெயந்தியும் ஒரு பிளான் பண்றாங்க. அது மாதிரியே திவாகரோட ரூம்லயும் போய் சரி இந்த நகையை எங்க தான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜெயந்திக்கு அந்த நகையெல்லாம் கையில் கிடைக்கிது. எல்லாத்தையுமே நமக்கு எடுத்தால் அவங்களுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துடும். பேசாமல் இதுலேருந்து 1-2 எடுத்தானா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி நம்ம ஜெயந்தியும் அதுலேருந்து ஒரு 2 நகையை எடுத்துடுறாங்க. அதே சமயத்தில் வெளியில் வரும்போது திவாகர்கிட்ட சரியாக மாட்டிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட ஜெயந்தி எதிர்பார்க்கவே இல்லை. திவாகரை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கும் போது என்னடி இவ்வளோ பதட்டம் ஆகுற, என்னை பார்த்த உடனே ஏதோ ஒன்று மறைச்ச மாதிரி இருக்க, கையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை போடும்போது நம்ம ஜெயந்தி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. திவாகரும் நம்புற மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு, கையில் என்னது ஒழுங்கு மரியாதையா நீ காட்டுறியா, நான் எடுத்தேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜெயந்தியும் அப்படியே கையை காட்டும் போது அதில் நகை இருக்கிறத கவனிச்ச உடனே திவாகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம நீ பாட்டுக்கு இந்த நகையே திருடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயந்தியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயந்தியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொன்னாலுமே திவாகர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் திவாகருக்கும் ஜெயந்திக்கும் சத்தம் வர்றதை கேட்டு அந்த இடத்துல நம்ம கருணா இந்து எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஜெயந்தி கிட்ட திவாகரும் என்ன எனக்கு தெரியாமல் நகையை திருடி அப்படியே நீங்கள் எல்லாம் ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கீங்களா ஏ இந்து, அப்போ எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். ஜெயந்தி அப்படியே தூண்டி விட்டு அவகிட்ட இருந்து நகையை வாங்கி பேசாமல் உன்னோட அக்கா தீபாவோட மேரேஜை நடத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை
போட்டுட்டியா இந்து? ஏற்கனவே என்னோட குடும்பத்தை அவமானப்படுத்தினது எல்லாமே போதாதுன்னு சொல்லிட்டு இப்ப திருட வேற ஆரம்பிச்சிட்டியா அப்படி சொல்லி இந்துவையும் ஜெயந்தியும் போட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ஜெயந்தியும் திவாகர் கிட்ட, இல்லைங்க அவ மேல தேவையில்லாம பழிய போடாதுங்க, நான் தான் என்னோட தேவைக்காண்டி அந்த நகையை எடுத்தேன், எதுக்காக இந்து போய் என்கிட்ட இதெல்லாம் சொல்ல போறா, தயவு செய்து அவளை எதுவுமே சொல்லாதுங்க அப்படி சொன்ன உடனே நம்ம திவாகரம் விடுற மாதிரி இல்லை. என்ன நீ அவளுக்கு சப்போர்ட்டிவா பேச வந்துச்சியா? உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேர் தான் ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை எப்பவுமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஏற்கனவே நீங்க பண்ண ஒரு பிரச்சனைனால தான் கிருபா அண்ணன் இன்னைக்கு லாக்அப்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம ஜெயந்தியும், இல்லைங்க எந்த தண்டனைனாலும் எனக்கு கொடுங்க, கண்டிப்பா இந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளை விட்டுருங்க அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவும், எதுக்கு எடுத்தாலுமே என்னையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, நான் எத்தனை வாட்டி சொன்னாலுமே நீங்க நம்ப போறதே இல்லை, உங்கள்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம இந்து எதிர்த்து நிற்கும் போது கர்ணாவும் இந்த வாட்டி இந்துக்கு சப்போர்ட்டிவாவே இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. திவாகரும் அண்ணி ஏதோ ஒரு அவசரத்துக்காண்டி இந்த நகையை எடுத்திருப்பாங்க, அதற்காக எல்லாம் பெருசுப்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் நம்ம ஜெயந்திக்கு சப்போர்ட்டா பேசும்போது ஜெயந்திய ஒரு கட்டத்துல நம்ம திவாகர் சரியா அடியில வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம கருணாவும் இந்துவும் சேர்ந்து சரி அந்த உஷாராணி மேடம்க்கு சுற்றி உள்ள இடத்துல ஏதாவது ஒரு சிசிடிவி நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம், ஒரு கடையில் போய் விசாரிக்கிறாங்க. அவங்களும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதை பார்க்கும்போது நம்ம சுகுணாக்கா யாருக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கே, அங்கே மேரேஜை வச்சுட்டு எதுக்காக இந்த இடத்துல இந்த டைமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம இந்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ இந்த மேரேஜை தடுத்து நிறுத்தினதுக்கும் நம்ம சுகுணா அக்காவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்துக்கும் கருணாவுக்கும் புரிய ஆரம்பிக்குது. கருணாவும் அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகும்போது இந்துவும் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் எதுவுமே சொல்லாண்டா, அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சித்ரா மேலே ரொம்பவே பாசமாக இருந்தாங்க. சித்ரா ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்களாட்டிருக்கோம். அதனால தான் யாருக்குமே தெரியாமல் சுகுணா அக்கா இந்த செயலை செய்திருக்கணும். ஆனால் இவங்க தான் இப்படி செய்தாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். முக்கியமாக கிருபா மாமா கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் கூட தாங்கவே மாட்டாங்க. அதுக்கடுத்து சுகுணா அக்காவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூட தயங்கவே மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த பெருசுப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளை தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் இதுக்கு மேலேயும் இவங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது அந்த இடத்துல சொன்னால் பெரிய பிரச்சனை வந்துடும், அவங்க ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கருணாவும், அதான் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டில்ல அப்படின்னு யோசிக்கும் போது இந்துவும், இப்போதைக்கு மட்டும் நம்ம உண்மையை சொன்னோன்னா கிருபா மாமா எப்படி இருந்தாலுமே அக்காவை ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க. இது வரைக்கும் அக்கா மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்காங்க. வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கண்டிப்பாக அங்கே உள்ள பொம்பளைங்க எல்லாமே வெளியிலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிருபா மாமா. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் இப்படி செய்தாங்கன்னு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படி சொல்லும்போது நம்ம கருணாவும், நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது அப்படி சொல்லி நம்ம இந்துவும் இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த கருணாவும் எப்படியாவது கிருபானனை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்கன்னே சொல்லலாம்.